நான் உங்கள் ஜோதிடர் ஆர் அனந்தபத்மநாபன். ஓம் கங்கணபதியே நம, ஓம் பம் வராகிதே நம, ஓம் ஷம் சரணபவரி, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நம, மம குலதேவராய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபேச ராகவே கேட்டு ஓம் ஸ்ரீ வாக்தேவதாயி நமோ நம. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேண்டு வாங்குறீங்க. லேண்டு வாங்குற போது வெயில் காலத்தில் காட்டுறாங்க, இந்த லேண்டுங்க இப்படி அப்படி ரோடு கிட்ட ஸ்டேஷன் கிட்ட அது இதுன்னு சொல்லி காட்டுறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது மூலையில் முடுக்கிறதுக்கு லேண்டெல்லாம் போய் நம்ம வாங்குகிறோம். லேண்டை வாங்கி என்னென்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணணும், ஒரு லேண்டு வாங்கும்போது என்னென்னலாம் பார்க்கணும். ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு எந்த விதமான ஒரு இது இல்லையா, அது மேலே ஈஸி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அது வந்து ரீல்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. இது மேலே சொத்து கடன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் வாங்கக்கூடிய இடம் பின்னாடி டெவலப்மெண்ட் ஆகக்கூடியதா, எந்த சிட்டிக்கிட்ட இருக்குது, எந்த ரோடு கிட்ட இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி பின்னாடி டெவலப்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா துறப்பாக்கம் இதெல்லாம் கந்தஞ்சாவடியில் அந்த அளவு டெவலப்மெண்ட் இல்லை. இன்றைக்கி இந்த அளவு பெரிய டெவலப்மெண்ட்டில் வந்து எங்கேயோ போயிட்டு மெட்ரோலாம் ஓரளவுக்கு பெரிய டைடல் பார்க்லாம் வந்து இன்றைக்கி நிறைய அற்புதமான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இடம் டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கான்னு இதெல்லாம் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாஸ்து பற்றி பேசுறது, அந்த இடம் சதுரமாக இருக்கணும், இல்லைன்னா செவ்வகமாக இருக்கணும். ரவுண்டாலாம் இருக்கக்கூடாது. ரவுண்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்ன வச்சுக்கோங்க. ஒரு இடத்த வாங்கி நீங்கள் காம்பவுண்டு சுவர் கட்டினா தான் அது வந்து வாஸ்து வேலை செய்யும். காம்பவுண்ட் சுவர் கட்டாமல் வாஸ்துன்றது வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இடம் வாங்கிட்டீங்க. இடத்த வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.